இன்று வந்து புதிதாக சட்டமன்றம் துவங்க இருக்குது. ஸோ சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இதில் நிறைய பேர் 92 பேர்கிட்ட வந்து புதிதாக சட்டமன்றத்துக்குள்ள வந்தவர்கள். ஸோ அனைவருக்கும் வந்து ஒரு பயிற்சி முகாம் எப்படி நடக்கும், சட்டசபை எப்படி நடக்கும், அதில் எதெல்லாம் பேச வேண்டும், எப்படி இருக்கும், ஸோ அதில் என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண முடியும், என்ன ப்ரோட்டோகால் என்ன, ஸோ சட்டமன்ற நிகழ்வுகள் எப்படி இருக்கும், ஸோ அதில் பேச வேண்டிய விஷயம் என்னென்னலாம் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், ஸோ இதற்கு முன்னாடி சட்டசபையில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எதெல்லாம் வந்து வரலாற்றில் எப்படி அண்ணா சட்டசபையில் இருந்த பொழுது முதலாவதாக பேசிய விட்ட விஷயம், அது மாதிரி பல வரலாற்று விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சட்டசபை நிகழ்வுகள் குறித்தும் எப்படி இருக்குன்றதுக்காக இன்னைக்கு வந்து 2 நாட்கள் அனைவருக்கும் நடக்க இருக்குது. ஸோ 2 நாள் கண்டிப்பாக இன்னைக்கும் நாளைக்கும் நடக்கும். ஸோ இதில் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கும் அழைப்பு எடுக்கப்பட்டது. பெரும்பாலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் முதலாவதாக சட்டமன்றத்துக்குள் வந்தவர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் இந்த பயிற்சியில் இப்போ கலந்து கொள்வார்கள். திமுக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கிறார்கள். அவர்களுக்கு இது வந்து கண்டிப்பாக பயிற்சியுமா இப்போ சட்டசபையில் எப்படி இருக்க வேண்டும் என்று, ஸோ அதில் அவங்களுடைய சொந்த விருப்பம் கலந்து கொள்ளாது. கண்டிப்பாக இப்போ ஏதாவது கண்டிப்பாக புதிதாக வந்தவர்கள் கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஜூலை 1ஆம் தேதி அந்த மின் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஆணை பிறப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எப்படி இதையெல்லாம் வந்து 2022 அவங்க டேரிஃப் ரிவிஷன் அப்ப திமுக ஆட்சியில் கொண்டு வந்த விஷயங்கள். ஸோ அதை வந்து இப்போ அதிகபட்சம் 6% வரைக்கும் உயர்த்தி கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்போ பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக ஒவ்வொரு வருடமும் அரசையே கேட்காமல் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர மாதிரியான ஒரு சட்ட விதிகளை அவங்க வந்து பண்ணிட்டாங்க. 2022 டேரிஃப் ரிலீஸ் அப்போ திமுக செய்து விட்டார்கள். ஸோ அதை வந்து சரி செய்யும் விதமாக இப்போ என்ன மாதிரியான கொள்கை முடிவுகள், இப்போ அந்த காஸ்ட்டை வந்து எப்படி இன்கர் பண்ணலாம், பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் எப்படி அதை வந்து சரி செய்யலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கு தான் இப்போ இன்னைக்கு ஆலோசனை நடக்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக முதலிடம் ஆலோசித்து விட்டு எப்படின்னு செய்வோம். கடந்த 2025 இண்டெக்ஸ் வேல்யூ 3.16% ஏற்றிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3.86 கண்டறியப்பட்டிருக்கிறதா அறிய முடிகிறது. இல்லை, இது ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஏற்றணும், ஒவ்வொரு வருஷமும் என்ன டேரிஃபில் ஏற்றணும், எவ்வளவு சதவீதம் சொல்லிட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி TNERC 2022 போட்ட ஆர்டர்ல இருக்கு. ஸோ அது பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் எப்படின்னு சொல்லி நாங்கள் முதல்வரோட ஆலோசிச்சுட்டு பினான்ஸ் செக்ரட்டரி எல்லாத்தையும் பேசிட்டு முதல்வரின் அப்ரூவல் பேர்ல இது வந்து அறிவிப்பு வச்சாரு. கடந்த முறை பார்த்தோம்னா 2025 வந்து திமுக அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னா வீட்டு நுகர்வோருக்கான கட்டணத்தை எல்லா இடத்துலயும், அதாவது தாவேக அரசு அதுக்கு முன் வருமா இல்ல, இவங்க செய்த தவறான பாலிசி. ஒவ்வொரு வருஷமும் வந்து 6% அதிகபட்சமா ஏத்தலாம்னு சொல்லி கொண்டு வந்ததே தவறான பாலிசி. இதை வந்து அவங்க வந்து தேவையில்லாமல் அந்த மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வந்துட்டு இது ரெண்டு பக்கம், அதாவது நுகர்வோருக்கும் அதுல கமர்ஷியல் யூசர்ஸ்க்கும் ஹை டென்ஷன் யூசர்ஸ்க்கும் பெரிய தொழில்துறைக்கும் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த வகையில் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து பாதிப்பு பொதுமக்களுக்கு அட்லீஸ்ட் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆலோசனை செஞ்சுட்டு வரோம். வேற சொல்லுங்க. அதாவது நேற்று கண்டிப்பா வந்து எல்லா சிறைச்சாலைகள்லயும் தேவையில்லாமல் இந்த டிரான்ஸ்பர்ஸ் நிறைய நடக்கின்ற புகார்கள் வந்தது. அதன் அடிப்படையில் சிறைச்சாலைகளில் இருக்கிற ஊழியர்கள், அங்கே இருக்கிற வேலை பார்க்குற அனைவருக்கும் வந்து தேவையில்லாத அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக நடக்கிற டிரான்ஸ்பர்ஸை வந்து கண்டிப்பாக நிறுத்த சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலையும், இங்கே மட்டும் இல்லை, இபிலையும் சரி, சிறைத்துறையிலும் சரி, அனைத்து இடத்துலையும், லா டிபார்ட்மெண்ட்லையும், லா காலேஜஸ்லையும் வந்து தேவையில்லாத டிரான்ஸ்பர்ஸை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் டிரான்ஸ்பர்ஸை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். கிளியரா என்னென்ன டிரான்ஸ்பர்ஸ்லாம் பண்ணோம்னா ஒரு டிரான்ஸ்பரன்சியோட எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கோ அதை பப்ளிஷ் பண்ணி யாரெல்லாம் டிரான்ஸ்பர்ஸ் கேட்டிருக்காங்களோ வெளிப்படைத்தன்மையோட ஒரு போர்டை வச்சு அந்த போர்டு மூலியமாக டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது சிறைத்துறையில் நிறைய புகார்கள் வந்தது. அதாவது முன்ற காலங்களில் தேவையில்லாமல் டிரான்ஸ்பர் பண்ணி அதன் மூலமாக ஒரு வேக்கன்ட் கிரியேட் பண்ணி அப்போ அதில் வந்து நிறைய முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் வந்த அடிப்படையில் எல்லா இடத்துலையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் டிரான்ஸ்பர்ஸ்ன்ற பெயரில் பண்ணப்படும் டிரான்ஸ்பர்ஸ் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு. தேவையில்லா டிரான்ஸ்பர்ஸ் கண்டிப்பாக நிறுத்தணும்னு சொல்ற உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இபிலையும் அதே மாதிரி தான் தேவையில்லா டிரான்ஸ்பர்ஸ் நிறைய பேர் பண்ணி அதன் மூலமா ஒரு வேக்கன்ட் கிரியேட் பண்ணி அப்போ அந்த வேக்கன்ட் ஃபில் பண்றதுக்கான ஒரு முறைகேடாக ஃபில் பண்ற வழிகள் இருந்துச்சு. அதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. அதே தான் சிறைச்சாலையிலும் அங்க பணிபுரிகிற அனைத்து ஊழியர்களுக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு சில பொசிஷன்ஸ் எப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு ரொட்டேட் பண்ணணும்னு இருக்கு. ஸோ அதையும் வந்து வேக்கன்ட் எங்க இருக்கோ அதன் அடிப்படையில் ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து போர்டு ஒன்று வச்சிருக்கோம். போர்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி டிரான்ஸ்பரண்டா எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கோ, இபிலையும் அதே மாதிரி தான் எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கோ அதை கிளியரா பப்ளிஷ் பண்ணி இங்கெல்லாம் வேக்கன்ட்
நிரப்பப்பட்டிருக்கு. அந்த வேக்கண்ட்டுக்கு யாராவது அப்ளை பண்ணியிருந்தா அதோட சீனியாரிட்டி அடிப்படையில் தான் நிரப்பணும்னு சொல்லியிருக்கு. எங்கேயுமே மறைமுகமாக துண்டு சீட்ல கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம் அந்த மாதிரி நடைமுறைகள் அனைத்தையும் நிறுத்தப்பட்டிருக்கு. டிரான்ஸ்பரண்டா வேக்கண்ட்டை பப்ளிஷ் பண்ணி அதன் மூலமா பண்ணணும்னு சொல்லி தெளிவான அறிவுரைகள் கடந்த 3 வாரங்களா அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் நிப்பாட்டி இருக்கு. சிறைத்துறையிலும் அதை சொல்லி ஸ்ட்ரிக்டா நிப்பாட்டப்படும். சார், வழக்கமா ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளார அந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிக்கையை வெளியிடுவாங்க. இந்த ஆண்டுக்கான அறிக்கை வழங்கப்பட்டுவிட்டதா? இண்டெக்ஸ் வேல்யூன்றது அது முதல்வரோட ஆலோசிச்சுட்டு கண்டிப்பா அதுக்கு நான் அப்புறம். நன்றி. தேங்க்யூ.